இது Xiaomiயோடைய Grooming Kit Pro. இதோட பிரைஸ் வந்து 2300 இருக்கும். இந்த பிரைஸ்க்கு இதில் என்னென்னலாம் வருது, அது எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா, இந்த ட்ரிம்மர் எப்படி இருக்குது அப்படின்ற மொத்தமாக ஒரு ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு கிட்ட இதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, இந்த ட்ரிம்மர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது Xiaomiயோடைய Grooming Kit Pro அப்படின்ற ஒரு மாடல் ட்ரிம்மர். இதில் வந்து Grooming Kit அப்படின்ட்டு இன்னொரு மாடலும் இருக்குது. இந்த ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இதோட அட்டாச்மெண்ட்ஸ் தான் வித்தியாசம். இந்த ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட அட்டாச்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு இதில் ஆல்ரெடி மாட்டியிருக்கிற ஒரு பிளேடு, இது ஒரு நார்மலான அட்டாச்மெண்ட். தென் அடுத்து இந்த ஒரு குட்டி பிளேடு ஒன்று கொடுப்பாங்க. இது ரொம்பவே மைன்யூட்டான இடத்துல நீங்கள் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடி ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு அட்டாச்மெண்ட், ஓகேவா. தென் அடுத்து நோஸ் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கான இந்த ஒரு அட்டாச்மெண்ட். அது போக மொத்தம் 4 எக்ஸ்ட்ரா கிளிப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் இதோட அட்டாச்மெண்ட்ஸ். தென் இதோட பில் குவாலிட்டியை பார்த்தோம் அப்படின்னா பில் குவாலிட்டியில் வந்து எந்த குறையுமே நம்மளால் சொல்லிட முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஸ்டர்டியான ஒரு பில் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. பட்டன் குவாலிட்டியாக இருக்கட்டும், இங்கே மேலே உள்ள டயலோட குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே பக்காவாக இருக்குது. பின்னாடி உங்களுக்கு ஒரு Xiaomi அப்படின்ற பிராண்டிங் இருக்குது. அது கீழே உங்களுக்கு ஒரு சார்ஜிங் போர்ட் நல்லா ஒரு ரப்பர் கிராமெட் வச்சு நல்லா சீல் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இதில் IPX7 ரேட்டிங் இருக்குது. இது நீங்கள் டேரெக்டாக தண்ணிக்குள்ளே விட்டே கூட நீங்கள் கழுவிக்கலாம். அந்த அளவுக்கு இது வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது, ஓகேவா. தென் இதில் டைப் C தான் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிம்மர் கூடிய கேபிளை பத்திரமா வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஃபோனுக்கு சார்ஜ் போடுறப்ப எதுவும் சார்ஜ் போட்டுக்கலாம், ஓகேவா. தென் முன்னாடி வந்து இதோட பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லா Xiaomi ட்ரிம்மர்லேயும் இருக்கிற மாதிரி அந்த லாக் ஃபீச்சருமே இருக்குது. நீங்கள் இந்த பட்டனை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா இந்த ட்ரிம்மர் உங்களுக்கு லாக் ஆயிரும். தட் மீன்ஸ் நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்ப இந்த ட்ரிம்மர் ஆன் ஆகாது. திருப்பி ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லாக் எடுத்துரும். இது வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப யூஸ் ஆகலாம். இது எல்லா ட்ரிம்மர்லையுமே அவங்க ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் இருக்குது. தென் மேலே உள்ள அந்த டயலுமே இங்கே நல்லா கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் மேலே அந்த பிளேடுக்கு இதை மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா. இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பட் நான் சொல்கிறேன், ரைட்டா. தென் அடுத்து இதோட அந்த அட்டாச்மெண்ட்ஸுக்கு வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த மைன்யூட்டாக ட்ரிம் பண்ணுற இந்த ஒரு அட்டாச்மெண்ட். இதை சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலாக அந்த மொத்த ட்ரிம்மரே பார்த்தீங்கன்னா எல்லாமே இவ்வளோ ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது, நம்ம சூப்பராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் வாங்கினேன். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள மற்ற எந்த அட்டாச்மெண்ட்டையும் நான் 90% யூஸ் பண்ணவே இல்லை. அந்த பாக்கி உள்ள 10% இதை வாங்கின கொஞ்ச நாள் நான் யூஸ் பண்ணேன், ஓகேவா. அதில் ஃபர்ஸ்ட் தான் இந்த ஒரு பிளேடு. இந்த அட்டாச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைன்யூட்டான இடத்துல நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மைன்யூட்டுன்றதை விட ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். இதுவுமே நான் வாங்கி கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணேன். அடுத்து இதை யூஸ் பண்ணணுன்ற அளவுக்கு எனக்கு தேவையில்லை. மேபி நீங்கள் ரொம்ப பியர்டு வளர்த்து நீங்கள் ரொம்ப ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் இதை வாங்கிக்கலாம். சொல்ல போனால் இது எல்லாருக்குமானது கிடையாது. அதிகமாக பியர்டு வளர்த்துருக்கவங்களுக்கு தான் இது யூஸ் ஆக போகுது, ஓகேவா. தென் அடுத்தது இந்த ஒரு பாடி ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு அட்டாச்மெண்ட்டு. இதோட பில் குவாலிட்டி வந்து நல்லாவே இல்லை, ஓகேவா. நீங்கள் மற்ற அட்டாச்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இதோட பில் குவாலிட்டி வந்து சரி கிடையாது. தென் இது ஒர்க்கையுமே கரெக்டாக பார்க்காதுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா இதை வச்சு நான் பாடி ஹேர் ரிமூவ் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எனக்கு இதோட ரிசல்ட் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இதை கம்பேர் பண்ணும்போது இதோட நார்மல் ட்ரிம்மரை வச்சே நீங்கள் பாடி ஹேர் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா இதோட ரிசல்ட் நல்லா இருக்குது. இதோட ரிசல்ட் அந்த அளவுக்கு இல்லை. அந்த வேலைக்காகவே ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்க அட்டாச்மெண்ட் அந்த வேலையை ஒழுங்காக பார்க்கல. அடுத்தது இந்த நோஸ் ஹேர் ரிமூவ் பண்ணுற ஒரு அட்டாச்மெண்ட். இந்த அட்டாச்மெண்ட் வந்து நல்லாயிருக்கு உண்மையிலே. நீங்கள் நோஸ் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸாக இருக்குது. பட் இதோட அந்த பில்ட் குவாலிட்டியுமே சரி, ரொம்ப நார்மலான பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2-3 நாள் கீழே போட்டிங்கனாலே உடஞ்சிடும். எனக்கு ஆல்ரெடி ஏதோ ஒரு இடத்துல உடஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு அது எங்கே தெரில, இங்கே உடச்சேன் தெரியல. பட் ஸ்டில் இதை மாட்ட முடியுது, அது வரையும் சந்தோஷம், ஓகேவா. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா உள்ள 4 கிளிப்ஸ். இந்த 4 கிளிப்ஸில் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது வந்து ஒரே ஒரு கிளிப்பு தான். அந்த கிளிப்பை தான் எப்போயுமே யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். மிச்சம் ஒரு 2 கிளிப் வந்து நீங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சைடில் அப்பப்போ ட்ரிம் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதற்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் அதுக்கு யூஸ் பண்ணல. அது போக பியர்டுக்குமே பெருசாக இருக்குது. எனக்கு அந்தளவுக்கு நான் வளர்த்தது இல்லை, அதனால் எனக்கு அதுவும் தேவைப்பட்டது கிடையாது. ஸோ நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த 2 அட்டாச்மெண்ட்டு. கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுறது இது ஒன்று, ஓகேவா. ஸோ இது தான் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. மிச்சம் எதையுமே இப்போ தொடுறது கிடையாது. வாங்கின புதுசில் நான் இதுக்கு மேலே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ எடுக்க சமயத்தில் ஒரு 2-3 நாள் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்து இதை எங்களுக்கு போய் தேட, இதை எங்கிட்ட போய் எடுக்க அப்படின்ற மாதிரி போயிடுச்சு, ஓகேவா. இதுதான் இந்த ட்ரிம்மரை பற்றின விஷயங்கள். தென் அடுத்து இதோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி பர்சன்டேஜ் இது உங்களுக்கு காட்டும். இதில் ஒரு குட்டி டிஸ்பிளே இருக்குது. நீங்கள் ஆன் பண்ணுறப்ப தான் அந்த டிஸ்பிளே உங்கள் கண்ணுக்கே தெரியும். அதில் உங்களுக்கு பேட்டரி பர்சன்டேஜாக காட்டும். பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரிம்மரை வந்து குறைய சொல்லிட முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கும் அதிகமாக நீங்கள் ஒரு தடவை சார்ஜ் போட்டால் போதும்னு நினைக்கிறேன். நீங்கள் வாரம் 2-3 தடவை யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலுமே இதோட சார்ஜ் வந்து அந்த அளவுக்கு இருக்கும், ஓகேவா. ஸோ பேட்டரி லைஃப்பில் இதை நம்ம கண்டிப்பாக குறை சொல்லிட முடியாது. தென் இதோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தோம் அப்படின்னாலுமே ஓகே, ஒரு ட்ரிம்மருக்கான வேலையை இது நல்லா பண்ணுது, எக்ஸப்ட் இந்த ஒரு அட்டாச்மெண்ட்டை தவிர்த்து, ஓகேவா. தென் அது போக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம்மரில் ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக ஹீட் ஆகுது. ஹீட்டுன்றப்ப இந்த பாடியில் ஹீட் ஆகலை. இந்த ஒரு பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து பயங்கரமான ஹீட் தெரியுது. இதே பிரச்சனை தான் Xiaomiயோடைய அந்த ஃபஸ்ட் ட்ரிம்மர்லேயும் இருந்துச்சு. அதைத்தான் நான் இதுக்கு முன்னாடி அந்த ட்ரிம்மர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்.
அதுக்கு முன்னாடி ஃபிலிப்ஸோட ஒரு 2000 ஒரு ட்ரிம்மர் யூஸ் பண்ணிட்டு அதில் வந்து இந்த ஹீட்டிங்ன்ற பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் தான் நார்மலான அந்த ஷாமியோட அந்த ட்ரிம்மர் யூஸ் பண்ணி அதில் வந்து இந்த ஹீட்டிங் வந்து செம்மையாக தெரியும். ஸோ பேசிக்காக நான் என்னோட யூசேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தாடியெல்லாம் கரெக்டாக ஷேப் வைக்கணுன்றதுக்காக ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி யூஸ் பண்ணுறப்போலாம் செம்மையாக இது ஹீட் ஆகும். கொஞ்சம் ஸ்கின்ல பட்டால் கூட நான் அதனால அந்த ஹீட்டை ஃபீல் பண்ண முடியும். அந்தளவுக்கு இது ஹீட் ஆகிட்டு இருக்கும். சேம் அதே ப்ராப்ளம் இதுலேயுமே இருக்குது. இதுவுமே நீங்கள் ரொம்ப நேரம் தொடர்ந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட் ஆகும். தென் அது போக பார்த்தீங்கன்னா, இந்த பாடியை ரிமூவ் பண்ணுற ட்ரிம்மர் இது அந்தளவுக்கு இந்த அட்டாச்மெண்ட் எனக்கு பிடிக்கல. ஓகேவா? பில்ட் குவாலிட்டி நல்லா இல்லை. இதோட ஒர்க்குமே நல்லா இல்லை. இந்த நோஸை ரிமூவ் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா, இதோட பில்ட் குவாலிட்டி சரி கிடையாது. பட் ஒர்க்கர் நல்லா தான் பார்க்குது. ஸோ இதுதான் இந்த ட்ரிம்மரை பற்றின விஷயங்கள். இந்த 6 மாதத்தில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இதுதான். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இதை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரிம்மர் இந்த க்ரூமிங் கிட்டே பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இது எல்லாருக்குமான விஷயங்கள் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி க்ரூமிங் கிட் வாங்க போகிற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அதில் உள்ள அட்டாச்மெண்ட்டில் உண்மையிலேயே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்றத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி க்ரூமிங் கிட் வாங்கலாம். அதில் நீங்கள் Xiaomi தான் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. க்ரூமிங் கிட்டுன்ற பேரில் இந்த அட்டாச்மெண்ட் இந்த மாதிரியான அட்டாச்மெண்ட்லாம் சேர்த்து அதர் பிராண்ட்ஸும் இதோட கம்மியான ப்ரைஸ்க்கு விற்கிறாங்க. நீங்கள் அது கூட போகலாம். அது உங்கள் விருப்பம் தான். இதில் உள்ள அட்டாச்மெண்ட்டை பார்த்து யூஸ் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு வாங்கிட்டு 2 தடவை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கு நார்மல் ட்ரிம்மர் ப்ளஸ் ஒரு கிளிப்போட இருக்கிற ட்ரிம்மர் வாங்கினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது காசு ரொம்பவே சேவ் பண்ணும். ப்ளஸ் அவங்களோட ஒர்க்கையுமே அது முடிச்சு கொடுத்துரும். பட் நீங்கள் இந்த ஹீட்டிங் இஷ்யூலாம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து எம்ஐயோட ட்ரிம்மர் போயிடாதீங்க. நீங்கள் ஃபிலிப்ஸ் வாங்கிக்கோங்க. ஓகேவா? அதில் வந்து எனக்கு ஹீட்டிங் இஷ்யூ வந்ததே கிடையாது நான் யூஸ் பண்ண வரைக்கும். ஸோ அதான் மேட்டர். பட் இந்த ஹீட்டிங் இஷ்யூ எனக்கு மட்டும் தான் தேடி வருதான்னு தெரியல. நீங்கள் இந்த எம்ஐயோட ட்ரிம்மர் இது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ட்ரிம்மரை பற்றின விஷயங்கள். ஸோ இதில் நான் எதுவும் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். Until then, this is Arvi from Arvi Tech Tamil, signing off.